Course 1A Graph Theory Course Code 7BMAE1A. இந்த கிளாஸில் கிராஃப்னுடைய ஐசோமார்பிக் கண்டிஷனை பார்ப்போம். டெஃபினேஷன்: two graphs G1 equal to V1, X1 and G2 equal to V2, X2 are said to be isomorphic if there exists a bijunction F such that V1 tends to V2 such that U, V are adjacent in G1 if and only if F of U, F of V are adjacent in G2. If G1 is isomorphic to G2, we write G1 isomorphic to G2. The map F is called an isomorphism from G1 to G2. ஐசோமார்ஃபிசம் அப்படிங்கும்போது நம்ம வெர்டீசஸுடைய சாம்பிளுக்கு எடுத்துப்போம். U, Vங்கிற ஒரு அட்ஜசன்சி இருக்கக்கூடிய வெர்டீசஸை நம்ம செக் பண்ணலாம். அது G1ங்கிற கிராஃபில் இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்குவோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு மேப்பிங் எடுத்துருக்குறோம். அதை இன்னொரு கிராஃப் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு கிராஃப் V1 V2 டென்ஸ் டு V2 ஒரு கிராஃப்கான மேப்பிங் எடுத்துருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கிறதா வச்சுக்கிறோம் சிம்பிளாக. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் யூ, எஃப் ஆஃப் வி, அதுவும் யூவி எப்படி அட்ஜசன்சியோ எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் வியும் அட்ஜசன்சியாக இருந்திருக்கு. அது அப்போ அதில் எதில் உள்ள பாயிண்ட் G2ல் உள்ள பாயிண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் G1 ஐசோமார்பிக் டு G2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ்: the graphs given in the following are isomorphic. இந்த படத்தில் கவனிச்சிங்கன்னா 1 2 3 4 கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு படமும் காமிச்சிருக்காங்க. இங்கே அதே கிராஃப் தான் இருக்குது. இப்போ இது G1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்குவோம். இது G2. இப்போ 1 4ம் அட்ஜசன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1 2வும் அட்ஜசன்ட் தான். 1ம் 3யும் அட்ஜசன்சி இருக்குது. இப்போ 1க்கு அட்ஜசன்ஸில் இங்கே இருக்கக்கூடியது 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த படத்தில் மேப்பிங் ஆனால் வேறு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் V1 டென்ஸ் டு V2ன்னு இருக்குது. V2ல் 1க்கு நம்ம அதே அட்ஜசன்சி கிடைக்கிதுன்னு பார்ப்போம். V1க்கு அட்ஜசன்சி V2, V4, V3 செக் பண்ணிக்கோங்க. சரியா இருக்கா? இப்போ இதே போல் எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் இந்த G1 இந்த G2 இந்த ரெண்டு கிராஃபுமே ஐசோமார்பிசம் சொல்கிறோம். G1 ஐசோமார்பிக் டு G2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். The two graphs given in the following are isomorphic. F of ui equal to vi is an isomorphism between these two graphs. இங்கேயும் அதே போல் கிராஃப் இன்னொரு கிராஃப் கொடுத்துருக்காங்க G1. இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். U1, U2, U1 again UN, U4, U5. ஸோ அதே போல் இது ஜஸ்ட்டு U3. இங்கே V1, V2, V3, V4, V5. இங்கேயும் அதே போல் தான் அட்ஜசன்ஸ் V5 இருக்குது. V5 U2, U3, U4, U3, U2, U4 அட்ஜசன்சி இருந்ததுன்னா இந்த ரெண்டு கிராஃபுமே ஐசோமார்பிக் கிராஃப்னு சொல்கிறோம். அதேமாதிரி வெவ்வேறு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கிராஃப்ஸ் given in the following are isomorphic with each other. இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாடலை பார்த்துங்க. இது எல்லாமே ஐசோமார்பிக் கிராஃப்ஸ் தான். அதனுடைய அட்ஜசன்சி செக் பண்ணி பார்த்திங்கனாலும் நமக்கு இந்த அட்ஜசன்சிஸ் எல்லா கிராஃப்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஐசோமார்பிக் கிராஃபை நம்ம கிராஃப் மூலயமா இந்த ஐசோமார்பிசத்தை செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தியரம். இந்த பேஸ் பண்ணி தியரம் பார்க்கலாம். தியரம் 2.4. Let F be an isomorphism of the graph G1 equal to V1, X1 to the graph G2
equal to v2 comma x2, let small v belongs to capital V1, then degree of v equal to degree of f of v. That is, isomorphism preserves the degree of vertices. இப்போ டிகிரிங்கிறது நமக்கு வெர்டிஸில் எத்தனை லைன் இன்சிடெண்ட் ஆகிருக்கோ அதான் அதனுடைய டிகிரி. இப்போ இந்த முதல் படத்துலேயே கவனிச்சிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான டிகிரி 3 இந்த ஒன்றுங்கிற வெர்டிசஸுக்கு எட்ஜஸ் 3 எட்ஜஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 3 எட்ஜஸை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு டிகிரி 3ன்னு கிடைக்கும். இங்கேயும் அதுதான், எல்லாத்துக்கும் 3. அப்போது ஐசோமார்பிக் கிராஃப்ஸில் டிகிரிஸ் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. எஃப் ஆஃப் விக்கும் டிகிரி ஆஃப் வியும் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் வியும் சமமாக தான் இருக்கும். செக் ப்ரூஃப் இதுக்கான ப்ரூஃபை தியரிட்டிக்கல் ப்ரூஃப் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். A point u belongs to V1 is adjacent to V in G1 if and only if f of u is adjacent to f of v in capital G2. Also, f is a bijunction. Hence, the number of points in V1 which are adjacent to V is equal to the number of points in V2 which are adjacent to f of v. Hence, degree of v equal to degree of f of v. ரொம்ப சிம்பிளாக எழுத முடியுது. கவுண்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கணும். சரி, சில கண்டிஷன்ஸில் இங்கே செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிலது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐசோமார்ஃபிசம் படிக்கும்போது சில ரிமார்க்ஸ் இங்கே பார்ப்போம். 2 isomorphic graphs have the same number of points and the same number of lines. Also, it follows from above theorem that 2 isomorphic graphs have an equal number of points with a given degree. However, these conditions are not sufficient to ensure that 2 points are isomorphic. Consider the 2 graphs given in the following. நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரே நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, ஒரே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, டிகிரிஸும் ஒரே மாதிரி அதெல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு ஒன்றா தெரியுது. அது மட்டும்தான் நமக்கு இங்கே லைன்ஸும் பாயிண்ட்ஸோட எண்ணிக்கை மட்டும் இங்கே முடிவு பண்ணுறதில்ல. அது எப்படி ஐசோமார்பிக் இல்லாமல் போகுது, இல்லை டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறதையும் இங்கே பார்ப்போம் பாடத்தில். W1, W2, W3, W4, W5, W6 இது ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் f ஆஃப் W டென்ஸ் டு வியில் கொடுத்துருக்காங்க. V1, V2, V3, V4, V5, V6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே W4ல் W6 இருக்கிறத அஷ்யூம் பண்ணுவோம். இங்கே W3ல் V6 இருக்குது. இதுக்கு அட்ஜசன்சி மாறுது பார்த்திங்களா. பாயிண்ட்ஸும் லைன்ஸும் சமமாக இருக்குது, டிகிரிஸும் எல்லாம் சமமாக இருக்குங்கிறதுனால மட்டும் இல்லை. இப்போ பாயிண்ட்ஸுடைய அட்ஜசன்சி மாறுனுச்சுன்னா ஐசோமார்பிசத்தை இழந்துடுது. இப்போ V3னுடைய அட்ஜசன்சி V2, V3னுடைய அட்ஜசன்சி V6, V3னுடைய அட்ஜசன்சி V4. இப்போ இங்கே V3னுடைய அட்ஜசன்சி V4, W4, V2 கிடைக்கிது. அங்கே W3க்கு அது இது ரைட்டாக இருக்குது. நமக்கு அடுத்த அட்ஜசன்சி என்ன? V3க்கு V6னா W3க்கு W6 வரணும். அட்ஜசன்சி மாறிடுச்சு. ஸோ இது நாட் ஐசோமார்பிக். By theorem 2.4, under any isomorphism, W4 must correspond to V3, W1, W5, W6 must correspond to V1, V5, V6 in some order. The remaining 2 points, W2, W3 are adjacent, whereas the V2, V4 are not adjacent. Hence, there does not exist to an isomorphism between these two graphs. However,
both graphs have exactly one vertex of degree 3, 3 vertices of degree 1 and 2 vertices of degree 2. Definitions பார்ப்போம். Next definition, an isomorphism of a graph G onto itself is called an automorphism of G. The automorphismத்துக்கான definition, isomorphism of a graph G onto itself is called an automorphism of G. V1ல் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே V2ல் உள்ள பாயிண்ட்ஸோட கனெக்டாக இருக்கணும். எக்ஸஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே விட்டு போகக்கூடாது. ஆன் டு இட் செல்ஃப்ங்கிற ரூல் படி இருக்கணும். சரிங்களா? இப்போ எல்லா பாயிண்ட்ஸோட கனெக்டாக இருக்கும். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எதுவும் இங்கே V2ல் இருக்கக்கூடாது. அதுக்கான ரிமார்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தேர்த்துக்கு போவோம். லெட் கேபிட்டல் காமா ஆஃப் G denote the set of all automorphism of G. அதுக்கான நோட்டேஷன் இது. ஆட்டோமார்ஃபிசத்துக்கான கிராஃபுக்கான ஆட்டோமார்ஃபிசம் சொல்லணுன்னா கேபிட்டல் காமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளியர்லி the identity map I such that V tends to V defined by I of V equal to V is an automorphism of G, so that I belongs to automorphism of G, capital gamma of G ன்னு சொல்கிறோம். இப்போ ஐடென்டிட்டி மேப் எடுத்துருக்குறோம். இப்போ ஒரே ஒரு வெர்டிசஸ் தான் இருக்குது. அப்போ அதே இன்னொரு வெர்டிசஸோட மேப்பிங் நம்ம எடுக்க முடியுதுன்னா ஒரு பாயிண்ட்லேயும் இன்னொரு பாயிண்ட். இப்போ வேறு எக்ஸஸாக வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை இங்கே ரைட் சைடில் பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோமார்ஃபிசம் தான், பட் V டென்ஸ் டு V. இதில் எக்ஸஸாக பாயிண்ட்ஸ் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது ஐசோமார்ஃபிசத்தில். இங்கே ஆட்டோமார்ஃபிசம் அப்படி இல்லை. அதுக்கான ஒரு ஐடென்டிட்டி மேப் மூலியமாக நம்ம அதை இந்த ரூலை எந்த மேப்புக்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஐடென்டிஃபை மூலியமாக நம்ம இது சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ டிஃபைனேஷன் எப்படி கிடைக்கிது? I of V equal to V. அப்படி இந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ஆட்டோமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஃபர்தர், இஃப் G and beta are automorphisms of G, then alpha into beta and alpha inverse are also automorphism of G. Hence, capital gamma of G is இந்த G ஆல்ஃபாங்கிறது இந்த G சொல்லியிருக்கிறேன். Hence, automorphism of G, gamma of G is a graph and is called the automorphism graph of capital G. Alpha into beta and alpha inverse are also automorphism of G. Gல உள்ள பாயிண்ட்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கும். பீட்டாஸ் ஆர் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் G. தென் ஆல்ஃபா அண்ட் பீட்டாஸ் ஆர் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் பியாக இருந்தது ஜியில் இருந்ததுன்னா இதில் ஆல்ஃபா இன்வர்ஸும் ஆட்டோமார்ஃபிசமாக தான் இருக்கும். அந்த ரூலையும் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே அதே தான் ஆட்டோமார்ஃபிசம்கான கிராஃப் 1 அட்ஜசன்சி அது இவ்வளோ ஐசோமார்ஃபிசம் செக் பண்ணது போல தான் ஆட்டோமார்ஃபிசமும் செக் பண்ண போகிறோம். 1 to 2, 1 to 4, 1 to 2, 1 to 4 அட்ஜசன்சி இருக்குது. இங்கே 1 to 2A, 1 to 2A, 1 to 4B இருக்குது G டேஷ்லேயும். இப்போ 4க்கு D, 4க்கு B, 4க்கு DB அட்ஜசன்சி காமிக்குது. 2, 3க்கு C, 2, 1A, 2, 3C, 2, 1A, 3 to 5E, 3 to 5E. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் த கிராஃப். இங்கே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. மேப்பிங் ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் இது ஐசோமார்ஃபிசம் சொல்கிறோம். இன்னும் கூடுதலாக ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமார்ஃபிசம்னு சொல்கிறோம். டெஃபினேஷன், நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். Let G equal to V, X
be a graph, the complement G bar of capital G is defined to be the graph which has capital V as its set of points and 2 points are adjacent in capital G if and only if they are not adjacent in capital G bar. Capital G is said to be a self-complementary graph if capital G is isomorphic to G bar. இப்போ G கிராஃப் எடுத்துக்கலாம், V, Xன்னு இருக்குது. அது காம்ப்ளிமெண்ட், ஜியினுடைய காம்ப்ளிமெண்ட் G பார்னு நோட்டேஷன் எழுதிக்கிறோம். அப்போ என்ன இருக்கும், ஜியில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற வெர்டிசஸ் வியும் ஜி பாரில் இருக்கக்கூடிய வெர்டிசஸும் ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்க போகுது. அப்போ எதில் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, இதில் உள்ள லைன்ஸில் மட்டும்தான். அப்போ செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வரணுன்னா defined to be the graph which has V as its set of points and 2 points are adjacent in G if and only if they are not adjacent in G bar. அப்போ ஜியில் இப்போ ஏதோ ஒரு யூவிங்கிற 2 பாயிண்ட்ஸும் அட்ஜசன்சியாக இருந்தால் அந்த 2 பாயிண்ட்ஸுமே அட்ஜசன்சியாக இன்னொரு கிராஃபில் G1ல் இருந்துச்சுன்னா, இல்லாமல் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த கிராஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபாக மாறுது. அது எப்படி எழுதுறது, ஐசோமார்பிக் ரூல்ஸ் இருக்குது. இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப், இஃப் G இஸ் ஐசோமார்பிக் டு G bar, the G is said to be a self complementary graph. அதுவே செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப் ஆச்சுன்னா அது எல்லாமே ஒரே படத்துக்குள்ளே இருந்ததுன்னா அது G is isomorphic to G barனே சொல்கிறோம். அது எப்படின்னு பார்ப்போம், எக்ஸாம்பிள் மூலியமாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், the graphs given in the following are self complementary graphs. இப்போ இந்த கிராஃபை கவனிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டும் அட்ஜசன்சின்னு வச்சுக்கோம். அதே இது இங்கே சிமிலர், அதே 2 பாயிண்ட்ஸு. இப்போ இது 2 பாயிண்ட்ஸுக்கும் அட்ஜசன்ஸ் இல்லை, அதனால் லைன் இணைக்கலை. இங்கே மட்டும்தான் எட்ஜ் இருக்குது, இங்கே அதே பாயிண்ட்டுக்கு எட்ஜ் இல்லை. இது நான் அட்ஜசன்சி இந்த 2 பாயிண்ட்டும், ஆனால் இந்த கிராஃபில் அது அட்ஜசன்சியில் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் அட்ஜசன்ட், அதே போல் மேலே இருக்கிற இந்த 2 பாயிண்ட்டும் நான் அட்ஜசன்சியில் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் செக் பண்ணோன்னா அட்ஜசன்சி இல்லை, ஆனால் இங்கே அட்ஜசன்சி இருக்குது, இங்கேயும் அதேமாதிரி அட்ஜசன்சி இல்லை, இது அட்ஜசன்சி. இப்போ இந்த 2 கிராஃபுமே செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒரே படத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. புதுசாக இந்த படம் போய் இதில் போய் உட்காந்துக்கும், சரிங்களா? இப்போ இங்கே அதேமாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொஞ்சம் பெரிய படத்துலையும் அதேமாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 2 படமும் ஒரே இதில் பொருத்திக்க முடியும். லைனோட எண்ணிக்கையும் பாருங்கள் சமமாக இருக்குது, 1 2 3 1 2 3 3 லைன்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே எண்ணிக்கை, லைன்ஸுடைய எண்ணிக்கை ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தை செக் பண்ணிக்கோங்க, பெரிய படமாக இருக்குது, நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். It has been conjectured by Ulam that the collection of vertex deleted subgraphs G minus V determines G up to isomorphism. Ulam's conjecture என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ப்ராப்ளம். Let G and H be 2 graphs with P points P greater than 2, say V1, V2, etc. V suffix P and W1, W2, etc. W suffix P respectively. If for each I the subgraphs Gi equal to G minus Vi and H suffix I equal to H minus W suffix I are isomorphic, then the graphs G and H are isomorphic.
சரிங்களா. இந்த யூலம்ஸ் conjecture is also known as reconstruction conjectureன்னு சொல்கிறோம். அதுதான் ஆட்டோமார்ஃபிசம் கேஸோடு சேர்ந்து தான் வருது. G1 GI இந்த ஹெச்ங்கிற கண்டிஷன்ஸும் அதுக்கான ரிமார்க் பார்ப்போம். in the order of a graph capital G is the number of vertices in capital G. It is denoted by modulus of G, cardinality ன்னு சொல்கிறோம். The same notation is used for the number of elements, cardinality of a set. Number of vertices, vertices மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது. அதில் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ப்ரூவ் தட் எனி செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி கிராஃப் ஹேஸ் 4n or 4n plus 1 பாயிண்ட்ஸ். ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று 4n இருக்கலாம், 4n plus 1 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி கிராஃப்ஸில் பாயிண்ட்ஸ்னால் வெர்டிசஸ் பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் செக் பண்ணிடுவோம். லெட் g ஈக்குவல் டு v of g, x of g, இந்த வெர்டிசஸ் செட்டு, லைன் செட்டு, அது எட்ஜ் செட்டு, be a self complementary graph with p points. Since g is self complementary, அதுக்கான டெஃபினேஷன் செட்டு பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். g is isomorphic to g. g is isomorphic to g bar, self complementary, that is g bar எடுத்துக்குவோம். Therefore cardinality of x, cardinality of self complementary, complementary of g, இது ரெண்டுமே சமமாக இருக்குது இல்லையா. இதனால் இது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃப்ங்கிறதுனால இந்த ரூலில் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ப்ரூவ் தட் இன் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபில் சொல்கிறதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்டு ஜி பார் அப்படின்னு சொல்கிறோம். ஜி பார் இப்போ ஜி பார்ங்கிற கண்டிஷனில் தேர்ஃபோர் இது கார்டினாலிட்டியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ரெண்டு கிராஃபையும் ஆட் பண்ணுறேன். ஜிங்கிற கிராஃப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபுடைய லைன்ஸுடைய எண்ணிக்கை, இதில் உள்ள சைனுடைய கவுண்டபிலிட்டி எடுத்துக்கும். இங்கே ஒரு அதோடைய கவுண்டிங்கை மட்டும் எடுத்துக்கிறோம். ஜியில் உள்ள லைனுடைய எண்ணிக்கை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபுடைய லைனுடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது பைனாமியல் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன்ஸ் NC2 அப்படிங்கிற ஃபார்முலா P × P-1 டிவைட் பை 2 அப்படி எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் இருக்கிறதா அஸ்யூம் பண்ண முடியும் நமக்கு. இப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ரெண்டோட எண்ணிக்கையும் சமந்தான். அதனால் 2x of g எப்படி பொதுவாக எடுத்துக்கலாம். எண்ணிக்கையை பொறுத்து இருக்கிறதுனால நம்ம எழுத முடியும். ஏன்னா இது காம்ப்ளிமெண்ட்ரி கிராஃபோட எண்ணிக்கை இந்த ரெண்டும் சமங்கிறதுனால. அப்போ P × P-1 டிவைட் பை 2 டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ இந்த P × P-1 டிவைட் பை 2ங்கிறது எப்போதும் ஒரு இன்டீஜராக தான் இங்கே இருந்திருக்கும். இந்த டோட்டல் கவுண்ட். அப்போ இந்த 2 ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா P × P-1 டிவைட் பை 4. இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் இன்டீஜராக இருக்கும். இப்போ இந்த இன்டீஜர் 4ஆல் வகுப்படுது. இந்த இன்டீஜர் 4ஆல் டிவைட் பண்ணுது. அப்போ என்ன இன்டீஜராக இருக்கும்? இந்த ஃபர்தர் ஒன் ஆஃப் த P or P-1 is odd. Hence P or P-1 is a multiple of 4 அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா அது ஒரு ஈவன் நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போ P-யும் P-1 ஏதோ ஒன்று ஆட் நம்பராக இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ இன்னொன்று ஈவன் ஆகிடும். இது P வந்து ஈவன்னா ஆட் நம்பர் ஆகிட போகுது. இல்லை இது P ஆட்னா P-1 ஈவன் நம்பர்ஸாக இருக்க போகுது. அதான் நமக்கு இந்த கண்டிஷன். அது 4ஆல் டிவைட் ஆகக்கூடியது தான். இப்போ எப்படி எடுக்க முடியும்? P is of the form 4n இல்லைனா 4n plus 1, 4n or 4n plus 1 இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது 4ஆல் டிவைட் பண்ணியிருக்க நம்பர்ஸாக இருந்திருக்கணும். அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு? 4n plus 1 பாயிண்ட்ஸ் தான்
தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம் நம்ம லாஜிக்கில் சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் என்ன பார்த்துருக்கோம், ஆட்டோமார்ஃபிசம் கேபிட்டல் காமா ஆஃப் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் காமா ஆஃப் ஜி பார் அப்படின்னு எடுத்துக்கோம். போன தடவை ஐசோமார்ஃபிசத்துக்கு பார்த்தோம் ஜி பார், இங்கே ஆட்டோமார்ஃபிசத்துக்கு செக் பண்ணிக்கலாம். let f belongs to automorphism of g gamma of g and let u comma v belongs to capital V of g. Then u comma v are adjacent in g bar. இது காம்ப்ளிமெண்ட்டில் uv adjacencyல இருக்கிறதா வச்சுக்கோம். if and only if u comma v are not adjacent in g. இங்கே ஜி பார் காம்ப்ளிமெண்ட்டில் அட்ஜசன்சி இருந்துச்சுன்னா ஜியில் அட்ஜசன்சியாக இருக்காது இல்லைங்களா. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் யூ கமா எஃப் ஆஃப் வி ஆர் நாட் அட்ஜசன்ட் இன் ஜி சின்ஸ் எஃப் இஸ் அன் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் கேபிட்டல் ஜி, எஃப் ஆஃப் யூ கமா எஃப் ஆஃப் வி ஆர் அட்ஜசன்ட் இன் ஜி பார், ஹென்ஸ் எஃப் இஸ் அன் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி பார். இது நம்ம இந்த டெஃபினேஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. therefore f belongs to capital gamma of capital G bar கண்டிஷனை பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டோம். ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி பார்னு பார்த்துட்டோம். f belongs to capital gamma of G bar and hence capital gamma of G subset of capital gamma of G bar. Similarly if and only if case capital gamma of G bar subset of capital gamma of G, so that capital gamma of G equal to capital gamma of G bar. Thank you.